Hello students, welcome to Vetrithaman NEET Academy Salem. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா கான்கேவ் லென்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஆன்சர்க்கையும் ப்ராபபிளா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த क्वेश्चनக்கு பாத்தீங்கன்னா OMR ரிலீஸ் பண்றப்போ நமக்கு +4 மார்க் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். and அதே மாதிரி ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். நிறைய YouTube சேனல்ல இந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணலாம். Actually இதுல என்ன மீனிங் இருக்கு, என்ன கான்ட்ரோவர்சி ஆச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். Before that நம்ம NEET 2027க்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா கிளாसेस ஸ்டார்ட் பண்றோம். 10/5/2026 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? இந்த பேட்ச் ரிலேட்டடா உங்களுக்கு என்ரோல்மென்ட் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய இந்த நம்பர் 7373264210 or 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பேட்சை பொறுத்தவரைக்கும் நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம டீச் பண்ணுறோம். அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் ஃபண்டமெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா எர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் நான் நீட் எக்ஸாம் எழுதிட்டேன், பட் பெரிய ஸ்கோர்லாம் வராது, பட் நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராப் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் பண்ணக்கூடிய தாட் இருக்காதுன்னா 2025 கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப்பர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. இப்போ 2027 எப்படி சார் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 பேப்பர் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. நீட் பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டர்னில் நடக்க போகுது அண்ட் ஈஸி பேட்டர்னில் நடக்க போகுது. இங்கே ஈஸின்னு நான் சொல்கிறது எக்ஸ்பர்ட் ஜோன். அந்த எக்ஸ்பர்ட் ஜோனுக்கு நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஹார்ட் ஒர்க் போகிறது ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு அகாடமி தேவை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக இப்போ டே ஒன்லேருந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும் தான் பண்ணுறோம், வேறு யாருமே பண்ணுறது கிடையாது. அட்மிஷன் போட்டுருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்க மாட்டாங்க, பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இண்டிவிஜுவலாக ப்ராப்பராக கூப்பிட்டு நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக என்கொயரி பண்ணுறது நம்ம மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பேட்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நம்ம கொடுக்க போகிறோம், மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. இப்போது நம்ம கொஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த கொஷினை படிக்கலாமே. இந்த இடத்துல பாருங்கள், கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இங்கேருந்து நம்ம வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஷின் ஏன் 2-3 சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்குது, சம்டைம்ஸ் இந்த 4மே தப்புன்னு சொல்கிறாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். பிஃபோர் தட் நம்ம இது கொஷினை டிஸ்கஸ் பண்ணலாம். இன் கான்கேவ் லென்ஸ் the ray of light emitting from the object parallel to the principal axis of the lens after refraction. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கான்கேவ் லென்ஸ் நான் எடுத்துட்டேன். கான்கேவ் லென்ஸ்க்கு பேரலாக ஒரு ஆக்சஸ், பேரலாக பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக எனக்கு ஒரு லைட்டை பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சஸ், இதுக்கு பேரலாக ஒரு லைட்டை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட். நம்ம இன்னொரு பேஜில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பேஜ் வேணால் இன்னொரு பேஜில் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே ட்ரா பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஸோ தட் நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஒரு கான்கேவ் லென்ஸஸ் சார் எடுத்துட்டேன், இதோட பிரின்சிபல் ஆக்சஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பேரலாக ஒரு லைன் வரைய சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் லைட் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து பேரலாக ட்ராவல் பண்ணி வருது. ஒன்ஸ் இங்கே இந்த லென்ஸில் ரிஃப்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு திஸ் கான்கேவ் லென்ஸ், அதனால் டைவர்ஜ் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட்டே இருக்குது. ஓகேவா? டைவர்ஸ் பண்ணல அப்படின்னா குழியில் தள்ளி விட்ருவேன், கேவில் தள்ளி விட்ருவேன்னு ஒரு ஷார்ட்கட்டே இருக்குது. கான்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்ஸை டைவர்ஜிங் பண்ணும். ஸோ இது டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். சரி, ஷார்ட்கட் பற்றி நம்ம இன்னொரு சாப்டரில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இங்கே பார்க்கலாம். இப்போ என்னென்னா இந்த லைட்டெல்லாம் எந்த இடத்துல ஒன்று சேருதோ, பிஃபோர் தட் நம்ம அதையும் நம்ம கிளியராக பார்க்குறோம். லைட்டெல்லாம் எங்கே ஒன்று சேருதோ அது ஃபோக்கஸ்னு சொல்லுவோம். என்ன சார் சொல்கிறீங்க, ஃபோக்கஸ்னால் என்னென்னு இப்போ காட்டுற பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸில் இப்படி கொடுக்குறேன். இப்போ இந்த லைட்டெல்லாம் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகணும், இங்கே ஜாயிண்ட் ஆகாது. இதுதான் கான்கேவ் லென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பஞ்சாயத்து. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைவர்ஜ் ஆகுது இல்லையா, இதெல்லாம் பின்னாடி லைன் மூலமாக கொண்டு வந்தோம்னா இப்படி இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். பட் இது ரியல் கிடையாது, இது ஒரு அப்பியரன்ஸ் மட்டும்தான். இது ஒன்று ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லைட் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்த ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லைட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல யுனைட் ஆகக்கூடியது, ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கஸ்னு ரெஃபர் பண்ணுவோம். இது எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ரலாக டீச்சர்ஸ் எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கான்கேவ் லென்ஸை டீச் பண்ணுவாங்க. கான்கேவ் லென்ஸை டீச் பண்ணுவாங்க. எப்படி இந்த கொஷின் ஏன் பஞ்சாயத்து ஆச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கான்கேவ் லென்ஸ் டீச் பண்ணுறப்ப எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வரக்கூடிய லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஸோ அதில் இந்த இடத்துல இப்படி கன்வெர்ஜ் ஆகுதுன்னா இந்த இடத்த ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபோக்கஸ் சொல்லுவாங்க.
ஒரு கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமும் ஃபோக்கஸ் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ், இது செகண்ட் ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. எப்பயுமே செகண்ட் ஃபோக்கஸில் லைட் எமர்ஜ் ஆகுமானா அப்படி கிடையாது, ஃபோக்கஸில் லைட் எமர்ஜ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோக்கஸில் லைட் எமர்ஜ் ஆகும். இதை நடத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லோருமே அடுத்து டீச் பண்ணக்கூடியது கான்கேவ். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நானும் அப்படி நடத்துவேன். ஓகே, எல்லோரும் சார் நீங்கள் அப்படி நடத்த மாட்டீங்கன்னா நானும் அப்படி நடத்துவேன். இது ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கணும். அதாவது ஃபோக்கஸ் பாயிண்ட் F2 இங்கே இருக்கும், ஃபோக்கஸ் பாயிண்ட் F1 இங்கே இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் தானே. இது கான்வெக்ஸ், அதை அப்படியே மாற்றினா கான்கேவ் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் ஆப்போசிட்டில் தான் சொல்லுவாங்க இதை. சரி, இப்போ பேரலாக ஒரு லைன் வருது அப்படின்னா இது டைவர்ஜ் ஆகிட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. இது பின்னாடி ஒரு லைன் எடுத்தோம்னா எங்கே வந்து மெர்ஜ் ஆகுது? செகண்ட் ஃபோக்கஸில் மெர்ஜ் ஆகுது. மெர்ஜ்னு சொல்லக்கூடாது, இது அப்பியர். இது அப்பியர். இந்த லைட் வந்து ஒரிஜினல் லைட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைட் பாஸ் ஆகுது, அதனால் இதை பாஸ்ன்னு சொல்லுவாங்க, பாஸ் த்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது இப்படி தான் ஜென்ரலாக டீச் பண்ணுவாங்க. எப்பயுமே டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இப்படி தான் டீச் பண்ணுவாங்க, கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸை. ஸோ தட் இதில் வந்து ஃபோக்கஸ் தான், இதில் வந்து செகண்ட் ஃபோக்கஸ், இதுலேயுமே செகண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம எப்பயுமே டீச் பண்ணுறோம். ஆனால் பாயிண்ட் அப்படி கிடையாது. இதுக்கு நேம் வந்து இதை F2ன்னு சொல்லலாம், இதை F1ன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோக்கஸில் தான் அப்பியர் ஆகணுமா ஃபார் கான்கேவ் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இதை ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதை என்சிஆர்டியில் சொல்லியிருப்பாங்க. இதை ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் இருக்குது. தமிழில் இந்த கொஷின் நான் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த என்சிஆர்டியில் இந்த லைனை படித்து பார்த்தா தெரியும். ரே எமெட்டிங் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட், சேம் இந்த லைன் தான் கேட்டிருக்காங்க, எதுவுமே கிடையாது. parallel to the principal axis, parallel to the principal axisக்கு parallel போகிறச்சு. இங்கே வாங்க, appear to diverge in concave lens. கான்கேவ் லென்ஸில் வந்து டைவர்ஜ் ஆகும், அப்பியர் ஆகும். எந்த இடத்துலனா ஃப்ரம் த ஃபஸ்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். டைவர்ஜ் எப்படி ஆகுதுன்னா பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒன்று எடுத்தோன்னா இங்கேருந்து டைவர்ஜ் ஆகுது இல்லையா? பார்க்க அப்பியரன்ஸ், டைவர்ஜ் ஆகக்கூடிய அப்பியரன்ஸ். இங்கே பாஸ் த்ரூ லைக் கன்வெர்ஜிங், கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி பாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பாருங்கள், பாஸ் த்ரூ த செகண்ட் ஃபோக்கஸ் விச் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்கேவை பொறுத்த வரைக்கும் பாஸ் த்ரூங்கிற வேர்டே வராது, இது அப்பியருங்கிற வேர்டு மட்டும்தான் வரும். ஏன்னா பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கனெக்ட் ஆகும், விச் மீன்ஸ் டைவர்ஜ் ஆகுது இல்லையா? டைவர்ஜுக்கு பின்னாடி வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே லைட் கனெக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல பாஸ் த்ரூனாலே தப்பு தான், அதனால ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜ் அப்படின்னாலும் தப்பு தான், எமர்ஜ்னாலும் போய் சேர்றது தானே, பாஸ் த்ரூ தான் மீனிங். ஸோ இதுவும் பாஸ் த்ரூ, எலிமினேட்டட். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். இந்த இடத்துல வந்து அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்குது. டைவர்ஜ், எஸ், கான்கேவ்னால டைவர்ஜ் கரெக்டு தான். ஃப்ரம் த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சஸ் ஆஸ் பர் என்சிஆர்டி இது கரெக்ட். இது என்சிஆர்டி படி இது கரெக்டு தான். ஸோ அதனால் இதில் +4 மார்க் வருமானா வராது. ஓகே, நோ சான்ஸ். அப்போ ஏன் சார் இவ்வளோ பெரிய டிஸ்கஷன்னா அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போனஸ் மார்க் இல்லை, அதனால தான் நான் முன்னாடியே போட முடியல. பட் ஏன் அந்த போனஸ் மார்க் கேட்குறாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் சைடில் எப்பயுமே செகண்ட் ஃபோக்கஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு நாங்கள் டீச் பண்ணிடுவோம். பட் அப்படிலாம் ஒன்றும் ரூல் கிடையாது. ஏன்னா எப்பயுமே கான்வெக்ஸ் ஃபஸ்ட்டு டீச் பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் கான்கேவை டீச் பண்ணுறதுனால இதுவும் செகண்ட் இதுவும் செகண்டுங்கிற மாதிரியே நம்ம சொல்லி பழகிட்டோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நாங்கள் அப்படி தான் லேர்ன் பண்ணோம், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா +4 மார்க் வேணும், நாங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறோன்னு இருக்காங்க. பட் இதுக்கு கிரேஸ் மார்க் வரதுக்கான சான்சஸ் ஸ்லோமாக ஃப்ரம் மை சைட். ஏன்னா எனக்கும் தெரியும், இப்போ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதில் எலிமினேட் பண்ணி வேணால் அட்டன் பண்ணியிருக்கலாம். எப்படி எலிமினேட் பண்ணலாம்? இந்த பாஸ் த்ரூ, எமர்ஜ், பாஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்காது அப்படின்னு எலிமினேட் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் போயிருக்கலாமே தவிர்த்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா தப்பு. இந்த இடத்துல செகண்டுங்கிற வேர்டு தான் வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறது மீனிங்லெஸ் தான். ஏன்னா நான் சொல்லிட்டேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி இப்படியுமே நமக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை. என்சிஆர்டிலையுமே தெளிவாக கொடுத்துட்டான், கான்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் தான் சொல்லிட்டு. இந்த செகண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிற கான்செப்டே டீச்சர்ஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறது தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், என்சிஆர்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் கொடுத்துருப்பான். யாருக்குன்னு கேட்டால் கான்வெக்ஸை. என்சிஆர்டில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதை F2ன்னு எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, இதையும் F2ன்னு எடுத்துக்கிறாங்க, இதை F1 எடுத்துக்கிட்டால் இதையும் F1ன்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க ஆப்போசிட் மீனிங்கில் எடுக்கலை. சார் அப்போ கேட்கலாம், சார் அப்போ இது ஒரு எரர் மிஸ்டேக். ஆனால் கண்டிப்பாக எரர் மிஸ்டேக் தான், என்சிஆர்டி எரர் மிஸ்டேக் இது.
ஏன்னா ஆப்போசிட்டில் தானே சொல்லணும். கான்கேவ் கான்வெக்ஸ் இப்படி இருந்தால் கான்கேவ் இப்படி இருக்கும். அப்போ இது என்சிஆர்டி எரரா? நான் நிறைய எக்ஸ்பர்ட் இது என்சிஆர்டி எரர் தான், கண்டிப்பாக இதை சேலஞ்ச் பண்ண போகிறாங்க, என்சிஆர்டியில் அப்கமிங் எடிஷனில் இதை மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கரண்ட் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ. பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மாற்றணுமானா எஸ் சார், இதெல்லாம் எனக்கு ஓகே சார், பட் இது என்சிஆர்டியில் எரர் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதை வச்சு நான் சேலஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே F1 இதுவுமே F2, அதே மாதிரி இதுவும் F1 இது F2. என்னென்னா கான்வெக்ஸுக்கும் அதே தான், கான்கேவுக்கும் அதே மாதிரி தான், இப்படி தான் அவங்க பிரின்சிபலாக எடுத்திருக்காங்க. இது எரரானா எஸ், கண்டிப்பாக இது ஒரு எரர் தான், ராங் வே தான். பட் இது ஒரு லெட்டர் மட்டும்தான், நாங்கள் அப்படி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மீனிங் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து திருப்பியும் இதுக்கு மார்க் தராமல் போயிடலாம். பட் இன் ஃப்யூச்சர் அவங்க அடுத்து வரக்கூடிய எடிஷனில் மாற்றிக்கலாம். பட் இதை பற்றி நம்ம இன்னும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் +4 மார்க் கிடைக்கிறது நான் சேலஞ்ச் பண்ணிட்டுமான ஸ்கோப் ரொம்ப கம்மி தான். இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட விஷ் தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டில் போகலாம். அண்ட் வீடியோட எண்டில் இந்த மாதிரி ஒரு கொஷினுமே உங்களுக்கு நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகைன் நீட் 2027க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் பழைய வீடியோவில் எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணி சொல்கிறது தான், இந்த பேட்சில் படித்தவங்களுக்கு இதையே கிளியராக தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். இன் நீட் கண்டிப்பாக அது ஏதாவது இந்த மாதிரி கான்ட்ரவர்சியல் கொஷின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் வரும், கண்டிப்பாக நம்ம நடத்துறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும். பட் அதையுமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் வேணும். எல்லோருமே தகுதான்னு சொல்கிறதுனால நானும் தகுதான்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் +4 மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப லோ. ஆன்சர் கீயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீயுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆன்சர் கீ தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் என்சிஆர்டி சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இது +4க்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் அவங்க என்சிஆர்டி சேஞ்ச் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். எந்தளவுக்கு ஒரு ரியாலிட்டியில் பாசிபிள் இருக்குன்னு தெரியல. அதனால் இந்த கொஷின்லேருந்து நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பாக கற்றுட்டு இருந்திருப்பீங்க, எந்த மாதிரி நம்ம படிக்கணும் ஆனால் எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக அப்கமிங் எடிஷனில் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.